இந்த வயசில் வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக தீங்கே கிடையாது. அதே மாதிரி அதிகமாக வந்துட்டு வயதானவர்களுக்கு தான் நிறையா பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு கண் பார்வை மங்கி வரும். ஸோ அதுக்குமே நம்ம வந்துட்டு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு பேக் பெயின் வரும், அதுக்கும் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், எந்த பாதகமும் வராது. அதே மாதிரி முட்டி வலி நிறைய பேர் வருவாங்க, முட்டி வலிக்கும் கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி யூரின் இன்கான்டினன்ஸ், யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவசரமாக போயிடுவாங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இதில் வந்து வயசு பார்த்திங்கன்னா 65 இருக்கும், 75 இருக்கும். ஸோ அவங்களுக்கு முக்கியமாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க முதியவர்கள். அப்போது அந்த தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படும் போது நம்ம வந்து எவ்வளோ மெடிசன் எடுத்தாலும் அதில் வந்துட்டு தீர்வு இருக்காது, தூக்கமே வராது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினேன், அதுக்கப்புறமா நான் தூங்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டில் தூக்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமான உறக்கம், சவுண்ட் ஸ்லீப் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸாக தான் எந்திரிப்பாங்க.